அம்மா சந்தியா, அத்தை, நல்லா இருமா. ஏம்மா, கிளம்புறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல்ல? பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. அண்ணி, இது அம்மா உங்களுக்காக கொண்டு வந்தாங்க. அத்தை, எதுக்கு இதெல்லாம்? அம்மா தான் என்கிட்ட இன்டர்நெட்டில் ஸ்காட்லாண்டோட வானிலையை பற்றி பார்க்க சொன்னாங்க. ஸ்காட்லாண்டில் குளிர் அதிகம், அதனால தான் இதெல்லாம். எனக்கு தெரியும்மா, உனக்கு குளிர் எடுக்காதுதான். ஆனா ராத்திரி காது மூடாம தூங்குனா நாள் முழுக்க தும்மிக்கிட்டே இருப்ப. நீ எப்பவுமே இப்படியெல்லாம் அஜாகிரதையா இருக்க கூடாது. இந்தா, இத போட்டுக்கிட்டு நல்லா தூங்கு. உன்னோட 2 காதையும் இதால மூடிக்கும். இன்னும் இதுல நிறைய துணிங்க இருக்கு, ஞாபகமா எடுத்து போட்டுக்க. அப்புறம் இதத்தா, இந்த பையன் அந்த பக்கம் வை. உனக்கு பிடிச்ச லட்டு கொண்டு வந்திருக்கேன். தினமும் எடுத்து சாப்பிடு. உடம்பும் கதகதப்பா இருக்கும். இந்த பாட்டில்ல குங்குமப்பூ இருக்கு. குளிர் எடுக்கும் போதெல்லாம் இத பால்ல கலந்து குடிச்சிரு. இது நம்ம வீட்ல செஞ்ச முறுக்கு. இதோட இந்த சட்னியும் இருக்கு. இது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஊறுகாய். இத போட்டு சாதத்துல கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். வீட்டு சாப்பாட இழந்த மாதிரியும் இருக்காது. வெளிநாட்டுல இருக்கும்போது எப்படியும் உனக்கு வீட்டு ஞாபகம் வரும் இல்ல? நீ உன் உடம்ப நல்லா பாத்துக்க. எங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமா இரு. தேங்க்ஸ் அத்தை. நீங்களும் உங்களோட உடம்ப பாத்துக்கங்க. அது நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட உடம்ப பத்தி நீங்க மறந்துடுவீங்க அத்தை. உங்களோட வலி கூட உங்களுக்கு தெரியாது. உங்களோட வலிய பகிர்ந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அது நல்லது இல்ல அத்தை. நல்லதே இல்ல அத்தை. உங்க மனசுல என்ன இருந்தாலும் அது நீங்க வீட்டுல சொல்லிடுங்க. சோட்டு, நான் உனக்கு படிக்கிறதோட சேர்த்து இன்னொரு பொறுப்பையும் தரப்போறேன். நான் உனக்கு என்னோட இமெயில் ஐடி தரேன். அதுல நீ வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லணும். என் அத்தை ரொம்ப பிடிவாதக்காரங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட பேச்சு கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. ஏன் கேட்கணும்? நான் ஏன் உன் பேச்ச கேட்கணும்? நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல.